என்னது பார்வையிலே காதலா? டேய், பார்வையிலே வந்தா அது காதல் கிடையாதுடா, அதுக்கு பேரு வேறடா. அதுவும் அது மத்தவங்களுக்கு வந்தா கூட பரவாயில்ல, ஆனா என் மச்சானுக்கெல்லாம் வச்சா கண்டிப்பா காதல் கிடையாது. ஏன்னா அவனெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்ற பேரே ஃபர்ஸ்ட் சைட் தான் அவனுக்கு. அப்பனா உண்மையான பொண்ணா இருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவான், ஆனா அது யாரும் நம்ப கூடாது. ஏன்னா அவனெல்லாம் பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்ற வார்த்தைக்கு மூதேவி மொத்தமா வந்துடும். அப்பனா சொல்லுங்க, அது காதலா? அது காதல் கிடையாது, அதுக்கு பேர் இன்னொன்னு இருக்கு, ஒரு அளவில்லையாடா. சரி, இப்படி ஒரு டைப்னு பார்த்தா இன்னொரு டைப். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவானுங்க. அவனுக்கு சாகர வரைக்கும் சைட் வச்சு செத்துருவானுங்க. அதுவும் சைட்டுன்னு ஒன்று அடிப்பானுங்க. எப்படி அடிப்பானுங்கன்னா, அந்த பொண்ணுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருந்தானா அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கே தெரியாதபடி அடிப்பானுங்க. அது எப்படி தெரியும்? ஏன்னா எங்களுக்கே வந்து பார்க்கும்போது அவன் அந்த பொண்ணை தான் பார்க்கறானா அந்த மாதிரி தெரியும். ஏன்னா என் மச்சானோட பார்வை அப்படி. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எப்படி லெஃப்ட் லென்ஸ் சைட் அடிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, இல்லை ரைட் லென்ஸ் சைட் அடிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, இல்லை நம்மளுக்கு எதிர்க்கே நின்று கூட சைட் அடிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் என் மச்சான் பயங்கரமாக டேலண்டான ஆள். ஏன்னா பின்னாடி நின்று சைட் அடிப்பான். ஏண்டா டேய், அதான் எப்படின்னா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அந்த மாதிரி பண்ணுவான். நல்ல வேலை அந்த பொண்ணு பார்க்காததே நல்லதா போச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா என் மச்சான் நான் ரொமான்டிக் லுக் கூட சொன்னேன். அவன் எந்த மாதிரி தெரியுமா லுக் விட்டான்? அந்த பொண்ணு மட்டும் பார்த்து இருந்துச்சு, ரோட்லயே தூக்கு மாட்டி செத்து போயிருக்கும்.